ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி தான் நான் சொல்ல போகிறேன். ஓவர் நைட் சோக்டு ஓட்ஸு. ஆக்சுவலி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும், நான் டேஸ்ட் ரொம்ப பார்ப்பேன், டேஸ்டியாக இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது அவ்வளோவா டேஸ்ட்டாகவே இருக்காது, கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து பேசிக் வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் மிக்ஸ் பண்ணணும் ஓட்ஸ் கூட. ஸோ அதுக்காக நான் வேரியஸ் டைப் ஆஃப் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து சியா சீட்ஸு, அப்புறம் வால்நட்டு, அப்புறம் ட்ரை ரோஸ்டட் ஃப்ளாக்ஸ் சீட். அது ட்ரை ரோஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சிடுச்சு போல் இருக்குது, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ரை ரோஸ்டட் பம்கின் சீட்ஸ், அதுவும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இனிப்பு தேவை அப்படிங்கிறதுக்காக ஒரு 4-5 காஞ்ச திராட்சை எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். சில நாள் இது கூட ஆட் பண்ண மாட்டேன். அடுத்தது வந்து ஓட்ஸ் தான் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட். அதனால் ஓட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் நினைக்கிறேன், 3-4 டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எடுத்துக்கலாம், ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்டீல் கட் ஓட்ஸ் எடுத்துக்கலாம், இப்படி எந்த வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி ரோல்டு ஓட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். அண்டு இந்த ரோல்டு ஓட்ஸை நான் வந்து அப்படியே நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து இதை கொஞ்சம் ஜல்லடியில் வச்சு நல்ல தண்ணி யூஸ் பண்ணி 2-3 வாட்டி வாஷ் பண்ணுவேன். அது ஏன் வாஷ் பண்ணுறேன்னு எனக்கே தெரில, வாஷ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை, பட் நான் வாஷ் பண்ணிக்குவேன். அது அப்படியே பழகிட்டேன், அதனால் நான் அப்படி வாஷ் பண்ணிக்குவேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி இந்த ஓவர் நைட் சோக்டு ஓட்ஸ் வந்து எல்லாம் நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து தான். என்ன வேணால் நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் அதை மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஓவர் நைட் சோக்டில் உள்ள பெரிய நல்ல விஷயம். நமக்கு தேவைன்னா அது கூட அதுக்கு ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பட்டை பொடி ஆட் பண்ணிக்கலாம். சிலர் வந்து மேங்கோ பியூரி, மேங்கோவை மைய அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அண்டு டேஸ்ட்டை பொறுத்தது. ஸோ இப்போ வந்து அந்த மிக்ஸ் பண்ண நட்ஸு அது இது எல்லாத்தையும் போட்டு நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்ச ஓட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது கூட என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பாலும் கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடரும் ஆட் பண்ணணும். ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஆட் பண்ணுறது உங்களோட விருப்பம். நான் வந்து வே ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணுவேன். நல்ல குவாலிட்டி வே ப்ரோட்டீன் நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வாங்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வே ப்ரோட்டீன் மேலே நம்பிக்கை இல்லை, அது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. பட் நான் கன்வின்ஸ் ஆகியிருக்கேன், அதனால் நான் வந்து வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறேன். ஒரு நல்ல பிராண்ட் வாங்கி வச்சுருக்கிறேன், அதுவும் அன்ஃப்ளேவர்டு. இதுலேயே ஃப்ளேவர்டு இருக்குது, ஓட்ஸ் ஃப்ளேவர்ட் வே ப்ரோட்டீன் இருக்குது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர் அப்படின்ட்டு. நான் வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அன்ஃப்ளேவர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ஓட்ஸ் வந்து கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்கும். இதே நீங்கள் இப்போ சாக்லேட் ஃப்ளேவர்டு வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆக்சுவலி நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து அன்ஃப்ளேவர்டு, அதனால அவ்வளோ இனிப்பும் இருக்காது, ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா, பாலும் இப்போ ஊற்றியாச்சு. பாலும் கூட நம்மளோட ஆப்ஷன், என்ன டைப் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லோ ஃபேட்டு, ஹை ஃபேட்டு, ஓட்ஸ் மில்க்கு, சோயா மில்க்கு, டபுள் டோன்டு, ஸ்கிம்டு, எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் மாட்டுப்பால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து ஃபுல்லாக மூடி வச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் இதை வந்து லைட்டாக ஒரு 1 மினிட் வார்ம் பண்ணிவிட்டு, மைக்ரோவேவில் வார்ம் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். இல்லை நமக்கு வேணும்னா டைரெக்டாக அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அது வந்து பிளாக் காஃபி கூட குடிக்கிறேன். இது வந்து ஒரு ஈஸி ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.